ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ கோயம்புத்தூர் பக்கத்துலேயே இருக்கிற அழகிய திபெத் கிராம பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போகிறோம். கோயம்புத்தூர் பக்கத்துலேயே இருக்குதுன்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, கோயம்புத்தூர் பக்கத்தில் தான் இருக்குது. இது நிறைய பேர்த்துக்கு தெரியாதுங்க. கோயம்புத்தூர்லேருந்து ஒன்றரை ட்ரிப்புக்கு பிளான் பண்ணி இங்கே வந்து சுற்றி பார்த்துட்டு போகிறது ஒரு புதுவிதமான அனுபவமாக இருக்குங்க. இந்த திபெத் கிராமத்தோட முக்கியமான மொனஸ்டிக், ஸ்தூபா, பிரேயர்வில், டெம்பிள் அதோட டைமிங் எல்லாத்தையும் பார்ட் 1 வீடியோவில் காட்டியிருக்கோம். மிஸ் பண்ணாமல் அந்த வீடியோவையும் பார்த்துட்டு வாங்க. மயிலம்பூ சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் இப்போ சத்தியமங்கலம் பஸ் ஸ்டாப்லேருந்து திபெத் கிராமத்துக்கு கிளம்புறோங்க. இங்கிருந்து திபெத் கிராமத்துக்கு போகிற ரூட்டை பார்ட் 1 வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம். பார்க்காதவங்க அந்த வீடியோவையும் பார்த்துட்டு வந்துடுங்க. நம்ம இப்போ நேராக கிராமத்துக்கே போயிடலாம். நம்ம இப்போ கர்நாடகா எல்லையில் ஒடையார்பாளையம் பக்கத்தில் இருக்கிற திபெத் கிராமத்துக்கு வந்துட்டோம். திபெத்துக்கும் சீனாவுக்கும் நடந்த போரில் திபெத் மக்கள் நேபாளத்துக்கும் இந்தியாவுக்கும் அகதிகளாக வந்தாங்க. அப்படி வந்த மக்கள் வட இந்தியாவிலையும் தென்னிந்தியாவிலையும் பிரிஞ்சு அகதிகளாக குடியேறினாங்க. அதில் ஒரு பகுதியினர் கர்நாடகாவில் இருக்கிற ஒடையாம்பாளையங்கிற ஊரில் வந்து செட்டில் ஆனாங்க. அந்த மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த இந்திய அரசும் கர்நாடக அரசும் இணைந்து 1974ஆம் ஆண்டு திபெத்து குடியேற்றத்தை நிறுவனாங்க. அவங்களுக்கு குடியிருப்புகள், மருத்துவமனைங்க, பள்ளிக்கூடங்க, சாலை வசதிகளை செஞ்சு கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் விவசாயம் பண்ணுறதுக்காக 3121 ஏக்கர் நிலம் அரசு வழங்கியிருக்காங்க. இந்த திபெத் கிராமத்தில் மட்டும் 3500 மக்கள் வசிக்கிறதா சொல்கிறாங்க. இங்கே இருக்கிற மக்கள் அதிகமாக சோளம், உருளைக்கிழங்கு தாங்க விவசாயம் பண்ணுறாங்க. இந்த கிராமம் கடல் மட்டத்திலிருந்து 3345 அடி உயரத்தில் அமைஞ்சிருக்குங்க. இங்கே மிதமான தட்பவெப்பநிலை தாங்க இருக்கும். வெயில் சுமார் 20 டிகிரி செல்சியஸ் தாங்க இருக்கும். மழை ஆண்டுதோறும் சராசரி 140லேருந்து 170 சென்டிமீட்டருக்கு வருங்க. இந்த குடியேற்றத்தில் 22 கிராமங்க இருக்குங்க. ஒவ்வொரு கிராமத்திலையும் சராசரி 25லேருந்து 35 குடும்பங்க இருக்குங்க. இந்த கிராமத்துக்குள்ள 3 மழலையர் பள்ளியும் ஒரு ஆரம்ப பள்ளியும் 10ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்குங்க. இங்கே ஒரு நவீன அலோபதி மருத்துவமனையும் ஒரு திபெத்திய மருத்துவமனையும் இருக்குங்க. இந்த குடியேற்றத்தில் 5 திபெத்திய மடங்கள் இருக்குங்க. இங்கே நியாய விலைக்கடை, டிராக்டர் பழுதுபார்ப்பு மற்றும் வாடகை பிரிவு, கைவினை பொருட்கள் மையம் அப்படின்னு பல பொது சேவை கூட்டுறவு சங்கம் ஒன்று இருக்குங்க. இந்தியா முழுக்க இருக்கிற எல்லா திபெத்திய குடியேற்றத்துக்கும் தர்மசாலாவால் நியமிக்கப்பட்ட ஒரு தீர்வு அதிகாரி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த குடியேற்றத்தில் 22 கிராமங்கள் இருக்குங்க. 22 கிராமங்களில் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட குழு தலைவர் இருக்கிறாங்க. இங்கே இருக்கிற கிராமங்களுக்கு ஏ கிராமம், பி கிராமம், சி கிராமம்னு தாங்க ஏபிசிடி வரிசையில் பேர் வச்சிருக்காங்க. இந்த கிராமத்தில் கோயில்களும் வீடுகளும் அவங்க பண்பாட்டை பின்பற்றியே கட்டியிருக்காங்க. இந்த கிராமத்தில் இருக்கும்போது லடாக்ல இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுதுங்க. இங்கே எல்லா வீட்லேயும் கொடிகை கட்டுறது வழக்கமாக வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கோயில்லையும் கோயிலுக்கு வெளியில் இருக்கிற கொடி கம்பத்துலேயும் நிறைய கொடிகை கட்டியிருக்காங்க. திருவிழாவில் நம்ம கொடி கட்டுற மாதிரி அவங்க கட்டியிருக்காங்க. ஆனால் இது எதுக்கு கட்டியிருக்காங்கன்னு தெரியலங்க. இந்த குடியேற்றம் முழுவதுமே இந்த கொடிகை கட்டியிருக்காங்க. சமீபத்தில் தாங்க 50 ஆண்டு குடியேற்ற நிறைவு விழா நடைபெற்றதுங்க. இங்கே இருக்கிற மக்கள் திபெத்திய மொழியும் ஹிந்தியும் கன்னடம் தாங்க பேசுகிறாங்க. இங்கே இருக்கிற இளைஞர்கள் படிச்சுட்டு நிறைய பேர் பெங்களூருக்கு தாங்க வேலைக்கு போகிறாங்க. இந்த கிராமத்தில் திபெத்தியன் ரெஸ்டாரண்ட் இருக்குங்க. அங்கே அவங்க பாரம்பரிய உணவான நூடுல்ஸும் மோமோஸும் தாங்க அதிகமாக சேல்ஸ் பண்ணுறாங்க. இந்த கிராமத்தில் தங்கி சுற்றி பார்க்கறதுக்கு ரெசார்ட்டும் ஹோட்டலும் இருக்குங்க. கோயம்புத்தூர்லேருந்து ஒன்றரை ட்ரிப்புக்கு வித்தியாசமான ஒரு இடத்துக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா இந்த இடம் ஒரு சூப்பரான இடங்க. டைம் கிடைக்கும் போது நீங்களும் ஒரு முறை வந்து பாருங்க. இந்த திபெத்தியன் டெம்பிளில் நடக்கிற வழிபாட்டு முறைகளை லைவ் சவுண்டோட இந்த வீடியோ கடைசியில் போட்டிருக்கோம். அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்க. இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்கள் ஆதரவை எங்கள் சேனலுக்கு கொடுங்க. நன்றி.